ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ திமுக கூட்டணியை பொறுத்தளவில் கூட்டணி பேச்சுகள்லாம் ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய குழப்பங்கள் இருந்து, அதுக்கப்புறம் திமுகவை பொறுத்தளவில் எல்லா கட்சிக்கும் இவ்வளோ சீட்ஸ்ன்றதை பிரித்து கொடுத்துட்டாங்க. கட்சிகளுக்குள்ள பெருசாக குழப்பம் இல்லை. ஆனால் இப்போ விசிகே மட்டும் பார்த்தோம்னா சீட்ஸை பிரித்து கொடுத்ததுக்கு அப்புறமும் நிறைய பிரச்சனைகள் விசிகேக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. ஒன்று, திருமாவளவன் அவர்களை பொறுத்தளவில் திமுக ஆதரவு எம்எல்ஏஸுக்கு வாய்ப்பு கொடுக்கல திரும்ப கண்டெஸ்ட் பண்றதுக்கு. அதனாலதான் ஆலுஷா நவாஸ், எஸ் பாலாஜி எல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் கண்டெஸ்ட் பண்றதா சொன்னாரு, அதுக்கப்புறம் பின்வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஜோதிமணி அப்படின்ற இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கறதாவும் சொன்னாங்க. ஸோ அவரு பார்த்தோம்னா அவரு விசிகேக்காரரே கிடையாது, அவரு காங்கிரஸ்காரரு. இன்ஃபேக்ட் அவரோட பேட்டிலாம் பார்க்கும்போது அவருக்கே பெருசா தெளிவில்லை அந்த ஜோதிமணி அப்படின்றவருக்கு. ஸோ என்ன நடக்குது? சீட்ஸை பிரித்து கொடுத்ததுக்கு அப்புறமும் ஏகப்பட்ட குழப்பங்கள் விசிகேவை சுற்றி போய்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? See, the problem in VCK, திருமாவோட எம்எல்ஏக்கள் எம்பிக்களில் யார் மேலேயும் திருமாவுக்கே நம்பிக்கை இல்லை. 4 எம்எல்ஏ ஒரு எம்பி, அவரை தவிர ஒரு எம்பி. அவங்க எல்லாம் தன்னை விட திமுகவுக்கு விசுவாசமாக இருக்காங்கன்றது தான் திருமாவோட கணிப்பு. அது டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மையும் கூட. தொண்டர்கள், அடிப்படை தொண்டர்கள், ஊழியர்கள், விசிகாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள், சோகால்டு அறிவுஜீவிகள், இவங்கெல்லாம் திருமாவுக்கு லாயல்ன்றது நான் ஃபியூடல் கண்டெக்ஸ்டில் சொல்லலை, விசிக நலன் சார்ந்து இருக்காங்க. ஆனால் திமுகவுக்கு சொம்பு தூக்கக்கூடிய, திமுகவுடைய கொத்தடிமையாக மாறினவங்க பதவிகளை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது தான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. இட்ஸ் அ ஃபேக்ட். இது திருமாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருடைய எம்எல்ஏஸும் எம்பிஸும் ஒரு கண்ட்ரோல் இல்லை. யாரை ஆக்கினாங்கனாலும் அவர் தான் கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்கள் என்று அவர் அஞ்சுக்கிறார். இது ரொம்ப ரொம்ப கடினமான உண்மை. பாசிச பாஜகவை எதிர்க்கிறோம் என்கின்ற பெயரில் திமுகவை ஆதரிப்பது என்பது ரொம்ப வசதியான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக, குறிப்பாக பதவியில் இருப்பவர்களுக்கு மாறிப்போனது என்பது தான் கள யதார்த்தம். அந்த இடத்துல மோர் லாயல் தேன் த குயின்ன்ற மாதிரி தலைமையை விட, கட்சி தலைமையை விட திமுகவுக்கு அவர்கள் மிகவும் விசுவாசமானவர்களாக மாறி போனார்கள். இப்போ நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனை விசிகேக்கு மட்டும் இல்லையா சார்? கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கு, எம்டிஎம்கேவுக்கு இருக்கு. அங்கே வேறு எம்டிஎம்கே கதை அது கொத்தடிமை முடிஞ்சு போச்சு. அவங்களும் இந்த மாதிரி பிரச்சனை. லெஃப்டோட ப்ராப்ளம் வேறு, எம்டிஎம்கேவோட ப்ராப்ளம் வேறு, விசிகேவோட ப்ராப்ளம் வேறு. எம்டிஎம்கே கம்ப்ளீட்லி சரண்டர் டு டிஎம்கே. அது மெர்ஜர் ஒன்று தான் பாக்கி. அது பையன் தடுக்கிறதால வைகோ தடுத்துக்கிட்டு இருக்காரு. இல்லைனா அது ஆல்ரெடி தேர் மெர்ஜ்டு. 4 சீட்டு நீ திமுக சிம்பிளில் நிற்கிறேன்னா யூ லாஸ்ட் யுவர் ஷீன். யூஆர் ஆல்ரெடி பிகம் அ டிஎம்கே மேனியா. குறைந்தபட்ச சுயமரியாதை உள்ளவர்கள் செய்யக்கூடாத காரியத்தை வைகோ செய்து கொண்டிருக்கிறார். சுயமரியாதை, பெரியார் என்றெல்லாம் பேசுவதற்கான எந்த விதமான தார்மீக உரிமையும் தகுதியும் வைகோவுக்கு இல்லை. அதை அவர் இழந்து விட்டார். கடந்த 2-3 மாதங்களாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டு என்பது, சேவகம் என்பது சராசரி திமுக தொண்டனை விழா புடைக்க சிரிக்க வைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே எம்டிஎம்கே கதை வேறு. அவங்க திமுக சிம்பிள்லேயே நிற்கிறாங்க. தே சரண்டர்ட், தே லாஸ்ட் தர் ஷீன், தே ஆர் டிஎம்கே. விசிகே கதை அப்படி கிடையாது. விசிகே அவங்க சிம்பிளில் தான் நிற்கிறாங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, இந்த எம்எல்ஏஸ் அண்ட் எம்பி அவங்க யார் மேலேயும் திருமாவுக்கு நம்பிக்கை இல்லை. யார் எம்எல்ஏ எம்பி ஆனாலும் அவர்கள் தன்னை விட திமுகவுக்கு தான் விசுவாசமாக இருக்க போகிறார்கள் என்ற உண்மையை திருமா புரிந்து கொண்டு விட்டார். இதுதான் ஃபேக்ட். இல்லை, அந்த புள்ளி தான் நான் சொல்கிறேன். கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் நிறைய எடுத்தாலும் சரி, எம்டிஎம்கே எம்எல்ஏக்கள் நிறைய பேர் எடுத்தாலும் சரி, அவங்க திமுக தான் விசுவாசமா இருக்காங்க. டிவியில் பேசும்போது திமுக சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இது மேற்பார்வையாக பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கும். ஏன் திருமா லைனை தானே, விசிகே லைனை தானே ஷானவாஸும் எஸ் பாலாஜியும் இன்னொரு எம்எல்ஏவும் ஃபாலோ பண்ணாங்க. அப்போ ஏன் கட்சி லைனை ஃபாலோ பண்ணதுக்கு அவங்களுக்கு தண்டனையான்னு அவர்களை ஆதரிப்பவர்கள் கேட்கிறார்கள். இது ரொம்ப மேம்போக்காக பார்க்கும்போது, கொஞ்சம் நுட்பமாக பார்த்தீங்கன்னா அதை தாண்டி அவர்கள் திமுகவுக்காக அவர்கள் அரசியல் ரீதியாக எடுத்த நிலைப்பாடுகள் என்பது கொஞ்சம் நுட்பமாக பார்த்தா தான் அதெல்லாம் தெரியும். அது வெறும் பொலிட்டிக்கல் லைனை, பார்ட்டியோட பொலிட்டிக்கல் லைனை டோ பண்ணாங்கன்றதை சொல்லி அவங்க தப்பிச்சுக்க முடியாது. அவர்கள் அப்படி தப்பித்து கொள்ள பார்க்கிறார்கள். சராசரி விசிகா தொண்டன் திமுக மீது கோபத்தில் இருக்கிறான். இந்த 3 பேருக்கு சீட்டு மறுக்கப்பட்டதை அவன் ரசிக்கிறான், கொண்டாடுகிறான், மகிழ்கிறான். இது ஞாபகம் வச்சுக்கோ. அது ரெண்டுத்துக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கிறது. சரி, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, ரைட், நீங்கள் சொன்ன மாதிரி விசிகே எம்எல்ஏக்கள் திமுக தலைமைக்கு விசுவாசமாக இருக்காங்கன்னே வச்சுப்போம். அது ஒரு பிரச்சனை தான்.
ஆனால் இப்போ திருமாவர்கள் செய்யக்கூடிய விஷயம் இருக்குல்ல, கண்டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டெஸ்ட் பண்ணல, அப்புறம் புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, ஏகப்பட்ட குழப்பங்கள் ஓடிட்டு இருக்குல்ல. இந்த குழப்பங்கள் கிரியேட் பண்ணுறதால இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கிடைக்கும்? இல்லை, 2 விஷயம். ஒன்று, திருமா கட்சியை தனித்தன்மையோடு நடத்தணுன்றது, தான் போட்டியிடணும்னு ஒரு முடிவு எடுத்தது, அப்புறம் அதுலேருந்து வாபஸ் வாங்கினது, இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த 3 பேருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்றது இன்னொரு பக்கம். இந்த 3 பேருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறத கூட திருமா வந்து அஃபிஷியலாக சொல்கிறாரு இல்லையா, அவங்க திமுக லாயலாக இருந்ததுக்காகலாம் நான் ஒன்றும் கொடுக்காம இல்லைன்னு. அதை ஒரு வாதத்துக்கு நம்ம ஏற்றுக்கிட்டு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடணும். ஃபைன், புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அல்லது இது வரைக்கும் வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அதனால தான் நான் கொடுத்தேன். புதுமுகங்கள்னு சொல்லலை, இது வரைக்கும் வாய்ப்பு கொடுக்காதவங்களுக்கு கொடுக்கணும், அதனால தான் கொடுத்தேன்னு அது ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போம். அதனால் 3 பேருக்கு வாய்ப்பு கொடுக்காது ஒரு பக்கம் ஒதுக்கிடுங்க, அதில் திருமா லைனே நம்ம எடுத்துப்போம் ஃபார் அன் ஆர்குமெண்ட் சேக். பட் இந்த எலெக்ஷனில் நிற்போன்னு சொன்னது, அதுக்கப்புறம் அதில் பல்ட்டி அடித்தது, இதெல்லாம் வந்து அவருக்குள்ளே இருக்கக்கூடிய திமுக தன் கட்சியை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது என்ற உண்மை திருமாவை குத்துகிறது. ஆனால் அதிலிருந்து மீள முடியாமல் அவர் தவிக்கிறார். ஏன்னா எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை பண்ணுறதால என்ன லாபம் இருக்குது? எதை பண்ணுறதால? இப்போ இந்த குழப்பங்கள்லாம் இது குழப்பம் இல்லைங்க, கொஞ்சம் முதுகுத்தண்டு நிமிர்ந்தது போல் அவர் உணர்ந்தார். ஏங்க, அவர் காட்டுமன்னார் கோயிலில் போட்டி போடணும்னு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் 6 மணி நேரம் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் அவருடைய கட்சி நிர்வாகிகளோட அவர் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நடத்தியிருக்கார், கூட்டம் நடத்தியிருக்கார். ராத்திரி 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், விடிய காத்தால் 3 மணி வரைக்கும் விடிய நடந்திருக்குது. அதுக்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவு யார் சொல்லி அவர் மாற்றினார்? அவர் சொன்னார் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் என்று ஒரு தகவல் வருகிறது. திமுக தரப்புலேருந்து கேட்கப்பட்டார்கள். அதுக்கு 2 காரணம். ஒன்று, இப்போ இவர் எம்எல்ஏ ஆகிட்டார்னா அவர் வைத்து கொண்டிருக்கக்கூடிய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி, மக்களவை தொகுதியை ரிசைன் பண்ணணும். ரிசைன் பண்ணால் இன்னும் 3 வருஷம் டேர்ம் இருக்குது, இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல் வந்ததுன்னா செலவு யார் பண்ணுறது? பணம் ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இதெல்லாம் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருப்பாங்களே. இல்லை, அதை தான் சொல்கிறேன், அது கூட அது தெரியல. கண்டிப்பாக தட் இஸ் த ப்ராப்ளம். திமுக பக்கத்துலேருந்து வைக்கப்பட்ட ஒரு ஆர்குமெண்ட்டு, நீங்கள் ரிசைன் பண்ணிடுறீங்க, எம்எல்ஏ ஜெயிச்சிருவீங்க கண்டிப்பாக, இப்போ நீங்கள் அல்லது ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுப்போம், அப்போ ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா பண்ணிங்கன்னா செலவெல்லாம் யார் பண்ணுறா? இது அத்தனை கூட்டணி கட்சிக்கும் செலவு திமுக தானே பண்ணுது. அதுவும் ஒரு லோக்சபா எலெக்ஷனா 60-70 கோடி செலவு பண்ணும். பணம் யார்கிட்ட இருக்கு? திமுக கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ இது ஒரு ஆஸ்பெக்ட். அது எங்களே கவுண்டர் பண்ண, எங்களே நீ கவுண்டர் பண்ணுறதுக்கு எங்கள் மாநில அரசியலுக்குள்ளே வந்து எங்களுக்கு குடைச்சல் கொடுப்பீங்க, நாங்கள் அது வந்து அதுக்கும் நாங்களே உங்களுக்கு. இதில் இன்னொன்று என்னென்னா, காட்டுமன்னார் கோயிலையும் அவருக்கு செலவு திமுக தான் பண்ணணும். நேரு தான் அந்த தொகுதி இன்சார்ஜ். ஓப்பனாக பேசுவோம். ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதிக்கும், ஒவ்வொரு மந்திரிக்கும் இத்தனை எம்எல்ஏ தொகுதிகளை ஜெயிக்க வைக்கிறது அவங்க பொறுப்பு. அதனால தான் அவங்க சொல்கிற ஆளுங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ காட்டுமன்னார் கோயில் எதில் வருதுன்னா நேருவோட இன்சார்ஜில் வருது. அங்கேயும் அவங்க தான் செலவு பண்ணணும். இவர் ஜெயிக்கிறத அவங்க விரும்புவாங்களா? அது ஒன்று. ஆகவே வந்து முதலமைச்சர் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தேநீர் வந்து கொடுத்தப்ப கேட்டுக்கொண்டார், நான் பரிசீலிப்பதாக சொன்னேன் அப்படின்னாரு. இன்னொன்று நடந்திருக்குது. நாடறிந்த ஒரு பத்திரிகையாளர், அவரை சமீபத்தில் திரும்ப சந்தித்திருக்கிறார். சந்திக்க அந்த பத்திரிகையாளரின் அலுவலகத்திற்குள் போகும்பொழுது முகமலர்ச்சியுடன் போனவர் கிட்டத்தட்ட ஒரு 30-40 நிமிடங்கள் பேசிவிட்டு வெளியே வரும்போது முகவாட்டத்துடன் வந்தார். அதன் பிறகு இந்த முடிவு எடுக்கப்படுகிறது. அந்த நாடறிந்த பத்திரிகையாளர் ஏற்கனவே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வேறொரு கட்சியோட சீட் ஷேரிங்கில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டப்ப அந்த கட்சியோட அகில இந்திய தலைமையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்க அந்த மாநில தலைமை, மாநிலத்தில் உள்ள அத்தனை கட்சி தொண்டர்கள் அவங்க விருப்பத்துக்கு மாறாக அவங்களை குறைந்த எண்ணிக்கையிலான சீட்டுக்கு ஒத்துக்கொள்ள வைப்பதில் பெரும் பங்காற்றியவர் என்ற புகழை பெற்றவர். ஸோ திரும்ப அந்த பத்திரிகையாளரை சந்தித்துட்டு வந்த பிறகு தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. நட்ஜிங் ஆஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த பத்திரிகையாளருடைய ரோல்ன்றாங்க. பத்திரிகையாளர்கள் எவ்வளவு துரதிருஷ்டவசமான பங்களிப்பை இன்று தமிழ்நாடு அரசியலில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம். பாசிச பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு காரணத்திற்காக அல்லது அந்த ஒரு முகமுடியை போட்டிக்கொண்டு இந்த மாதிரியான வேலைகளை எதிர்க்கலாம். என்ன பெயர்னு தெரியும், இத்தகைய வேலைகளை செய்பவர்களுக்கு என்ன பெயர் என்று நமக்கு தெரியும். அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா சக பத்திரிகையாளர்களை அத்தகைய பெயரிட்டு நம்ம அழைக்க முடியாது. ஆனால் அந்த நாடறிந்த பத்திரிகையாளர் அந்த கேவலமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். திமுகவுக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக. அவரை திரும்ப சந்தித்த பிறகு இந்த முடிவுக்கான ஒரு ஃபைனல் ஷேப் கிடைச்சிருக்கு. அதாவது போட்டியிலிருந்து விலகுவது என்பது. இதுதான் பேக்ரவுண்டு. ஆனால் இப்போ 3 எம்எல்ஏஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கல, ரைட்? இப்போ பெரிய பேக்லாஷ் எதுவும் வந்த மாதிரி தெரில. அந்த எம்எல்ஏஸும் அமைதியாக தான் இருக்காங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நிஜமாவே அவங்கள ஓரங்கட்டுறதுக்காக இதை பண்றாருன்னா அவங்க ஏதாவது எதிரில் அவங்கள ஓரம் கட்டுறாங்கன்றதுக்கு எல்லாம் வந்து ரொம்ப மேம்போக்காக பார்ப்பது. தனி மனிதர்களை பற்றி நம்ம பேசுவதே முதல்ல தவறு. நான் என்னமோ சொல்கிறேன், அந்த 3 எம்எல்ஏக்கள் 2 பேர் என்னுடைய நண்பர்கள் தான். எனக்கு பர்சனலாக அவங்க மேலே எந்த வருத்தமும் கிரட்ஜும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வந்து திறமைசாலிகள், விவரம் அறிந்தவர்கள், அவங்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு போகணுன்னு தான் நான் விரும்புகிறேன். டு பி ஃப்ராங்க் வித் யூ, நிச்சயமாக எனக்கு வந்து அதில் ஆளுநர் ஷானவாஸ்லாம் வந்து எனக்கு 14 ஆண்டுகளாக தெரியும். 2012 புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நான், ஷானவாஸ், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் எத்தனையோ விவாத அரங்குகளில் ஒன்றாக கலந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ விவாத மேடைகளில். ஒருத்தர் எம்எல்ஏ, 2 பேர் எம்எல்ஏ ஆகிட்டாங்க, ஒருத்தர் 2 ஸ்டேட் கவர்னர் ஆகிட்டாங்க. நான் இன்னமும் பழைய மாதிரியே தான் வந்து கேப்ரியலோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, பர்சனலி ஆளுநர் ஷானவாஸ் சீட்டு மறுக்கப்பட்டது என்பது எனக்கு வருத்தம் தான். ஏன்னா அவர் வந்து இஸ் அ வெரி ப்ராமிசிங் பாலிட்டிஷியன். ரொம்ப, அதாவது வந்து ஒரு விவரம் அறிந்த, கற்றறிந்த ஒரு நல்ல அரசியல்வாதி தான். பட் ஆஃப் லைட் அவருடைய போக்கு என்பது மோர் லாயல் தன் த குவீன் என்ற காரணத்துக்காக மாறியதால் திரும்ப அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், பர்சனலாக இவர்கள் யார் மீதும் எனக்கு எந்த விதமான கிரட்ஜும் கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். இது ஒன்னோட முடிய போகிறது கிடையாது. இன்னும் நிறையா வாய்ப்புகள் அவர்களுக்கு தேடி வரும். ஷானவாஸ் ஆகட்டும், பாலாஜி ஆகட்டும், இதை விட பெரிய வாய்ப்புகள் அவர்கள் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 1, ஏன்னா வந்து சமீப நாட்களாக எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீதான காழ்ப்புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்கள் மூலமாக நான் அந்த 2 நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். 1. 2வது, இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் எலிவேட் பண்ணி கேப்ரியல் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். இது தனிப்பட்ட ஷானவாஸ் அல்லது வந்து திரும்ப வந்து தொகுதியில் போட்டி போடுறது, மாநில அரசியலுக்கு திரும்புறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் அதுலேருந்து பின்வாங்கியது, அதெல்லாம் ஒரு ஆங்கிள். அதை தாண்டி போங்க. த ஃபியூச்சர் ஆஃப் தலித் பாலிடிக்ஸ் இன் தமிழ்நாடு அது என்ன? ஏன்னா இந்த பேட்டியில் இன்னொரு முக்கியமான அம்சத்தை நம்ம கவனிக்கணும். இந்த ஹிந்து ஆங்கில நாளிதழுக்கு உதவ் நாகேன் என்ற பத்திரிகையாளருக்கு கொடுத்த பேட்டியில் திருமாவளவன் கிட்டம் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி, மறைந்த கொல்லப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட பிஎஸ்பி லீடர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த தேர்தலில் சென்னை மாநகரில் திருவிக நகர் தொகுதியில் என்டிஏ கூட்டணி வேட்பாளராக, அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளராக அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறார். அதாவது அதிமுக வேட்பாளராக நிற்கிறார். இந்த கேள்வி திருமாவளவனிடம் கேட்கப்பட்ட பொழுது அவர், நான் அதை வரவேற்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. இந்த முடிவை, திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் முடிவை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லுகிறார். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவர் அதிமுக வேட்பாளர் மட்டுமல்ல, அவர் பாஜகவை உள்ளடக்கிய என்டிஏவின் வேட்பாளர். பாஜக எதிர்ப்பு என்பது திருமா விசிகாவுடைய திமுக கூட்டணியுடைய அடிநாதமாக இருக்கிறது. திமுக கூட்டணியை தமிழ்நாட்டில் வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் என்பது ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் அண்ட் பாலிடிக்ஸ் தான். அது கரெக்டு, நான் மறுக்கல. பட் அதுதான் இவங்களோட வெற்றிக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று. நியாயமான பதில், லாஜிக்கலி சூட்டபிள் ஆன்சர் எதுன்னா, என்டிஏ வேட்பாளராக திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருப்பதை 1000 நியாயமான காரணங்கள் அவர் பக்கத்தில் இருந்தாலும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா பாசிச பாஜகவின் வேட்பாளராகவும் அவர் அங்கே நிற்கிறார். ஆனால் திரும்ப என்ன சொல்றார், திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கேண்டிடேச்சரை, அவர் போட்டியிடுவதை நான் ஆதரிக்கிறேன் என்கிறார். விசிகா பாஜகவை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளரான திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இந்த தேர்தலில் ஆதரிக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் வரவேற்கிறேன்னா நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இதே ஸ்டாண்டை முடிச்சிடும். இதே ஸ்டாண்டை தான் இவர் திரைத்துறை பிரபலம் ரஞ்சித் அவர்களும் எடுத்தார். ரஞ்சித்துடைய நீலம் ஃபவுண்டேஷன் நாங்கள் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை ஆதரிக்கிறோம் என்கிறது. அவர் கூட ஓகே, அவர் ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை, அவர் ஒரு கலைஞர் என்கின்ற முறையில் ரஞ்சித்துடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒரு கோணத்தில் அணுகலாம். இது ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரா? திரும்ப வரவேற்கிறேன்னு என்ன அர்த்தம்? வரவேற்கிறன்றதும் ஆதரிக்கிறதும் ஒன்று தான் சார். தட்ஸ் அ சட்டில் மெசேஜ் டு கேடர்ஸ், யுவர் கேடர்ஸ். அது எப்படி நீ வரவேற்ப? நான் உங்கள் ஆங்கிள்லேருந்து பார்க்குறேன். உங்களுடைய ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரவேற்க முடியாது. சி, how can you welcome the candidature of an NDA candidate? நீங்க சொல்லுங்க, நான் தப்புன்னா நான் திருத்திக்கிறேன். இல்லை, எனக்கு என்னமோ இது ஒரு கர்ட்டசியாக தான் நான் பார்க்குறேன். கர்ட்டசி இடம் கிடையாதுங்க. ஒன்று சிம்பிள் சார். இப்போ என்னன்னா, பெரிய ஒரு இமோஷன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்துருக்காரு. அந்த அவரோட மனைவியும் பார்த்தோம்னா பெரிய வேதனையில் வராங்க. அவங்களுக்கு பெரிய வரவேற்பும் இருக்குது. ஒரு சென்டிமெண்டெல்லாம் மக்களும் அவங்களோட அட்டாச் ஆகிறாங்க. இந்த டைமில் இந்த லாஜிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் எண்ட் ஆஃப் த டே ஒரு பொலிட்டீஷியன். இந்த இடத்துல
அவங்க நிறைய சிக்கல்களோட வராங்க, வரவேற்குன்னு தான் சொல்ல முடியும். இது வந்து பேசிக்கா இப்படிதான் ஹேண்டில் பண்ண முடியுது. இதுக்கு நீங்க நெகட்டிவா பேசுனீங்கன்னா பேக் ஃபயர் ஆயிரும் உங்களுக்கு அந்த இடத்துல. அதுவும் எஸ்பெஷலி அவங்க தலித் பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்காங்க, திருமாவளவனுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுத்தும். அது இது ரொம்ப மேம்போக்கான பார்வை, தவறான பார்வை. ஐம் சாரி, நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க, உங்கள் பார்வை தவறு. உங்கள் பிஜேபி எதிர்ப்போட வீரியமும் வீச்சும் அதனுடைய ஆழமும் அகலமும் அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சதுங்கன்னா என்டிஏ கேண்டிடேட் யாரையுமே நீ வரவேற்க முடியாது. திஸ் இஸ் அன் ஆர்டினரி பாலிடிக்ஸ். இது தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் நடக்கிற சண்டைன்னு ஸ்டாலின், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கூட்டணி தலைவர் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுகிறார். இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற தேர்தல் அல்ல என்கிறார். இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் என்கிறார். இது ஹிந்துத்துவாக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் என்கிறார். இது மைனாரிட்டிஸோட ரத்தம் குடிக்கக்கூடிய பாஜகவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் என்கிறார். அடுத்து வாங்க, திருமாவளவனுடைய பாலிடிக்ஸ்ன்றது வந்து அக்ரெசிவ் ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ், ஆன்டி ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கடந்த 14 ஆண்டுகளில் மோடியோட ஆட்சியில் வந்து பிஜேபிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, எஸ்பெஷலி ஆர்எஸ்எஸ்க்கு, ஹிந்துத்துவாவுக்கு பலியாகாத மோஸ்ட் ப்ராமினென்ட் தலித் லீடர் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டினா திருமாவும் விசிகவும் தான். சரி, இது அப்படி நான் பார்க்கலாம், நான் அப்படி தான் பார்க்குறேன். இது சிம்பிள் விஷயம் சார். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இந்த ஃபாசிச பாஜக அதெல்லாம் எலெக்ஷன் கேம்பெயினுக்காக பண்ணுற விஷயங்கள், ஓகேவா? அதை தாண்டி அதுக்கு ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அஃப்கோர்ஸ் அது ஓட்ஸ் வாங்கி கொடுக்குது, ஒர்க் ஆகுது. திருமாவளவன் அவர்கள் ஒரு தலித் லீடர். ஃபாசிச பாஜக எதிர்ப்புலாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு தலித் லீடர். இன்னைக்கு ஒரு தலித் தலைவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ பெரிய இமோஷனலான ஒரு பாதிப்பை தலித் மக்கள் மத்தியில் அது ஏற்படுத்தியிருக்கு. இந்த இடத்துல நீங்க நான் ஐடியாலஜிக்கலா ஃபாசிஸ்ட் ஸ்டாண்டை எதிர்த்து நான் பேசுவேன்றதுக்காக நீங்க ஆம்ஸ்ட்ராங் அவரோட ஒய்ஃபுக்கு எதிராக போனீங்கன்னா, இல்லாட்டி கிரிட்டிக்கலா பேசுனீங்கன்னா, பொலிட்டிக்கலா தலித் மக்கள் மத்தியில் உங்களுக்கு எதிர்ப்பு கிரியேட் ஆயிரும். இது பேசிக்கான அந்த மாதிரி எதிர்ப்பு இப்படி ஒரு பேச இல்ல அந்த மாதிரி எதிர்ப்பு கிரியேட் ஆச்சுன்னா இல்ல கேளுங்க, அந்த மாதிரி எதிர்ப்பு கிரியேட் ஆச்சுன்னா அதை கன்வின்ஸ் பண்றதும் கிளாரிஃபை பண்றதும் நியூட்ரலைஸ் பண்றதும் தான் பாலிடிக்ஸ். எதன் பொருட்டும் பிஜேபி கேண்டிடேட்டாக நிற்கக்கூடிய ஒருவரை, அவர் தலித்தா இருக்கட்டும், நான் தலித்தா இருக்கட்டும், ஓபிசியா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், பிராமினா இருக்கட்டும், நீ ஆதரிக்க முடியாது. அதுதான் அளவுகோல். இன்னைக்கு ஃபேசிசத்துக்கு எதிரான போராட்டம் இந்தியாவில் பிஜேபி தான் ஃபேசிஸ்ட் பார்ட்டி. அதற்கு எதிரான போராட்டம் என்பது இந்த அளவுகோலை கொண்டது. இது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிற தேர்தல் என்பதற்கான முழு அர்த்தமும் அதுதான். கொல்லப்பட்டவர் ஒரு தலித் தலைவர், அவருக்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லை. அவருடைய மனைவி தேர்தலுக்கு வருகிறார். யாருடைய முகமாக வருகிறார்? ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை விட, அதன் பின்னால் இருக்க சக்திகளின் அரசியலை விட ஆபத்தானது பாஜகவின் பாசிச அரசியல். ஒப்புக்கொள்வீங்களா இல்லையா? இது நீங்கள் ஒப்புக்கொள்ளலைன்னா நான் பேச முடியாது, நான் வித்ரா பண்ணிக்கிறேன். நான் சொல்றது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்றதா, அல்லது நான் ஒத்துக்கிறேனா இல்லையான்றதுல, தட் இஸ் ஹவ் திருமால் லுக்ஸ் அட் பிஜேபிஸ் பாலிடிக்ஸ். நான் ஏன் வந்து லாஜிக்கல் கோஹரன்ஸ் திருமாவோட ஸ்டாண்ட்ல, திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கேண்டிடேச்சர் ஆதரிக்கிறதுல திருமாவுக்கு லாஜிக்கல் லெக்ஸ் இல்லைன்னு நான் எதை வச்சு சொல்றேன்னா, அவருடைய கோணத்திலிருந்து சொல்றேன். இல்லை, அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் சார். ஆனால் பொலிட்டிக்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐடியாலஜி பேஸ்ட் நடக்காது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஐடியாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட். இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் எடுப்பாங்க, வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக காயின் பண்ணுவாங்க. இது அப்படி நடக்காது. அவருக்கு தலித் ஓட்ஸ் வந்து இங்கே சிக்கலில் போய். சரி, எனிவே நான் வி அக்ரி டு டிஸ்அக்ரி. அதை விட்டுருங்க. இப்போ என் கருத்து என்ன, உங்கள் கருத்து என்னன்றதை தாண்டி இந்த பாலிடிக்ஸ் வந்து ஒரு சன்னிங்கை நோக்கி போகுது. திருமாவுடைய பாலிடிக்ஸ், அவர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிசல்யூஷன்ட் saddened leaders within the secular progressive alliance in தமிழ்நாடு. அதுக்கு முதல்ல இந்தியா பிளாக்னு வைக்காமல் செக்யுலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ் வச்சதே தப்பு. அது திமுக கூட்டணின்றாங்க அவங்க, தேசிய அளவில் அது இந்தியா கூட்டணின்றாங்க. இந்த சீட் ஷேரிங்கில் ஆரம்பித்த பிரச்சனையிலேருந்து இன்னும் இந்த சீட் ஷேரிங்கில் திமுக செய்த பல தவறுகளை, ரொம்ப ஜென்டலாக சொன்ன தவறுகளை திருமா உட்பட கண்ணும் காணாமல் கடந்து போகிறாங்க. நத்தம் தொகுதியில், ஐ திங்க் இட்ஸ் நத்தம், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், நத்தம்ன்ற தொகுதியில் ஒருத்தருக்கு அவங்க சீட்டு கொடுத்துருக்காங்க. அவர் தனியாக ஒரு அமைப்பு வச்சிருந்தார். அவர் முழுக்க 100% ஆர்எஸ்எஸ் சார்பு நிலை கொண்டவர். ஆல்மோஸ்ட் ஹிந்துத்துவ பிரிகேடோட ஒரு காம்பனண்ட், அவர் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட். அவர் மோடியை 100% புகழ் பாடுறது தான் அவருக்கு வேலை. அவர் இஸ் அன் ஆர்எஸ்எஸ் மேன். அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த ஓட்டு அங்கே இருக்கு. வீடியோ கூட வைரல். எஸ், இதை ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்துக்கு நாங்கள் தான் பிரதிநிதி, உங்களை திமுக பிஜேபி கிட்டேருந்து பாசிச பாஜக கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் நாங்கள் பிறந்து வந்தோம், நாங்கள் அவதாரம் எடுத்ததே முஸ்லீம்ஸையும் கிறிஸ்டின்ஸையும் பிஜேபி கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு தான். காலையில் எழுந்திரிச்சா ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் மூச்சுக்கு 300 தூரம் சொல்லிக்கிட்டு சுழண்டு வராங்கல்ல திமுக நண்பர்கள். இந்த வெக்க கேட்ட எங்கே போய் ஆதரிப்பாங்க?
இதுல அவங்க கூட இருக்க முஸ்லீம் அமைப்புகள் போய் முதலமைச்சரை திமுக தலைவரை பார்த்து அந்த கேண்டிடேட்டை மாத்துங்கன்றாங்க, அவர் கேட்க மறுக்கிறார். இப்ப இந்த முரண்பாடெல்லாம் இது கண்ணை உறுத்தலையோ திருமாவுக்கும் லெஃப்ட்டுக்கும்? ஒரு கேள்வி கேட்டு இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னீங்களே, அதுக்கு நான் பதில் சொல்லாம சிரிச்சேன்ல, அது காரணம் இதுதான். பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாதுன்றதா என்னோட. எத்தனை நாளைக்கு பிஜேபி எதிர்ப்பை வச்சு திமுக வண்டியை ஓட்டும்? முடிவுக்கு வருது. நத்தம் கான்ஸ்டுவன்சில கொடுத்துருக்க அந்த கேண்டிடேச்சர் இருக்குல்ல, வெட்கமாக இல்லையா திமுகவை ஆதரிக்கக்கூடிய பெய்டு மவுண்ட்ஸுக்கு? இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? இவர்கள் இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறார்கள். நாளைக்கு ஒரு வேளை இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் வருவார்கள், கண்டிப்பாக வருவார்கள். 4 முனை போட்டியில் திமுக தான் வாய்ப்பு அதிகம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன் டீல்னு தான் நான் நினைக்கிறேன். வந்த பிறகு என்னெல்லாம் நடக்குன்றதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ட்ரெய்லர் ஓடுது. ஒரு பக்கம் கல்ச்சுரலி ரிலீஜியஸ்லி ஆர்எஸ்எஸோட காம்ப்ரமைஸ் கைக்குலுக்கல், இன்னொரு பக்கம் அதானியோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை மேக்சிமம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகள். இது நடுப்புற பிஜேபி எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டில் அது ஒரு ஃபல்கரமாக இருக்கிறதால ஒரு தெருவில் இருக்க லேம்ப் போஸ்ட்டை கட்டால் கூட அது ஆன்டி பிஜேபி. அதை பயன்படுத்திக்கிட்டு பவருக்கு வரீங்க. பொலிட்டிக்கல் பவரை ரீடைன் பண்ண பிறகு ஃப்ரீ ஃபார் ஆல் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் திருமாவை மனம் கொதிக்க வச்சிருக்கு. சார், இப்போ ஒன்று பேசும்போது சொன்னீங்க, பெரிய கோவத்தில் இருக்காங்க விசிகே தலைமை. ஆமாம், அவங்க எதிர்பார்த்த மாதிரி சீட்ஸ் கிடைக்கலன்னு சொன்னீங்க. இப்போ நான் பார்த்த அளவில் 6 சீட் வாங்கின விசிகேவுக்கு 8 கொடுத்துருக்காங்க. 6 வாங்கின கம்யூனிஸ்டுகளுக்கு 5 தான். எம்டிஎம்கேவுக்கு 6ல இருந்து 4. அப்போ ஒரு வகையில் பார்க்கும்போது திருமாவளவன் சந்தோஷமாக தானே இருக்கணும். 2 சீட் எக்ஸ்ட்ராலாம் வாங்கியிருக்காரு. இல்லைங்க, அது அப்படி பார்க்காதீங்க நீங்கள். இது யானைப்படுத்தா குதிரை மட்டும். இது 6ல் 5 அவங்கள ஒத்துக்க வச்சுட்டாங்க. 6ல் 4 அது திமுக சிம்பல்ல நின்று திமுக சிம்பல். திமுக தனக்கு தானே சீட்டை ஒதுக்கிச்சு. தனக்கு ஒதுக்கின 6 சீட்டை திமுகவே 4 சீட்டாக இன்னொருத்தர் சிம்பல்ல நிற்கிறதுன்றது யூ ஆர் டெட்யா. A political party contesting on another party's symbol is nothing but is a death knell. வேற வழி இல்லை அவங்களுக்கு. அவங்க போய் சேர்ந்துட்டாங்க அங்கே. ஃபைன். லெஃப்ட்டுக்கு நேஷனல் கம்பல்ஷன்ஸ் இருக்குதுங்க. 2 லெஃப்ட்டுக்கும் பார்லிமெண்ட்ரி ரெப்ரஸன்டேஷன் பிகாஸ் ஆஃப் டிஎம்கே. அதனால் அவங்க கையேறி நிலையில் இருக்காங்க. இறுதியாக திமுக சொல்கிறத கேட்டுட்டு தான் போனோம், இல்லைன்னா 0 பார்லிமெண்ட்டில். அவங்க அதில் சிபிஐக்கு நேஷனல் ரெக்கக்னேஷனே போயிடுச்சு. திமுக புண்ணியத்தில் தான் அவங்க 2 எம்பிஸே இருக்காங்க. அவங்க வாய் திறக்க முடியாது. கோபம் வந்தனா அது அடிமையின் கோபம். அடிமைகளின் கோபத்திற்கு எந்த அர்த்தமும் கிடையாது. செல்லெடுத்து காப்பான் சினங்காப்பான் காவாக்கால், அது ஒரு குரல் வரும். செல்லெடுத்து காப்பான் சினங்காப்பான். அதுக்கப்புறம் அது என்ன குரல்னா நீ உனக்கு செல்லுபடி ஆகக்கூடிய இடத்துல நீ கோபத்தை காட்டினா தான் அதுக்கு மரியாதை. செல்லாத இடத்துல கோபத்தை நீ காட்டினா என்ன, காட்டாத என்னன்ற அந்த நிலை தான் 2 லெஃப்ட்டுக்கும். விசிக்காக கொஞ்சம் நாமினலாக அவங்க மரியாதை கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஓட் பேங்க். ஆனால் அவங்களுக்கு 8 கொடுத்துட்டு புதுசாக வந்த ஒரு கட்சிக்கு, எந்த நாம்ஸும் இல்லாத ஒரு கட்சிக்கு, இங்கே ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கு முதல் நாள் கூட சிவராத்திரியில் ஈஷா யோகா மையத்தில் எஸ்பி வேலுமணியோட போய் அந்த சிவராத்திரி கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட அந்த கட்சியை கூப்பிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. எடுத்தடுப்புலேயே சொலையா ஒரு ராஜ்யசபா 10 சீட்டு 0.45%, less than 5, 0.5. இது ஸ்னப்பிங் ஆன் யுவர் ஃபேஸ். முடிஞ்சு போச்சு. அது இப்போ பேச தேவையில்லை. எல்லாம் நாமினேஷன் ஃபைல் பண்ணி கேம்பெயினுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, கேப்ரியல் ஷானவாஸுக்கு எஸ்எஸ் பாலாஜிக்கு சீட்டு கொடுக்காதது, காட்டுமன்னார் கோயிலில் திருமா போட்டி போடாதது மட்டும் இல்லை, தான் சீட்டை கட்சியில் இருக்கவனுக்கு கொடுக்காம காங்கிரஸில் இளையபெருமான்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார், அவரோட மகனுக்கு கொடுத்தது. அவர் விசிகாவே கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல. என்ன பெனிஃபிட் இருக்கு? அதாவது அவருக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கின்றன. அதாங்க அது உள்ளுக்குள்ள சொல்றேன். யாரையும் நம்ப தயாராக இல்லை. விசிகாவுள் யாரையும் நம்ப தயாராக இல்லை. ஒன்று. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பக்கம் ஒதுக்கலாம். நீங்கள் ரொம்ப டீப்பராக பார்க்க வேண்டியது த ஃபியூச்சர் ஆஃப் தலித் பாலிடிக்ஸ் இன் தமிழ்நாடு. ஏன்னா இந்த 5 வருஷம்னா 2019 லோக்சபா எலெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி டெத்துக்கு பிறகுலேருந்து 3 எலெக்ஷன்லேயே இவங்க திமுகவோட நின்றாங்க. இது 4வது எலெக்ஷன். பட் டெஃபினட்டாக இதுக்கு அடுத்த எலெக்ஷனில் இந்த கோஹரன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்காது. ஏன்னா அது உள்ளே வெடிக்க காத்துட்ருக்கு. இஸ் வல்கேனோ வெயிட்டிங் டு எரப்ட். இப்போயே அவங்களோட விசிகாவோட வாக்கு வங்கி அது எவ்வளோ பர்சன்டேஜ் வேணா இருக்கட்டும், 21 அசம்பிளி எலெக்ஷன் அதுதான் அளவுகோல். அதில் டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இந்த மாதிரி சத்தியமாக ஆகாது. சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தலித் பொலிட்டிக்ஸோட ஃபியூச்சர் நம்ம பேசுவோம். அது மாதிரி ஒரு கேள்வி, சண்டை போட்டு 8 சீட் வாங்குறாங்க. அதில் ஒரு சீட்டில் இவர் கண்டெஸ்ட் பண்ணுறதா இருக்குது திருமாவர்கள். அதுக்கப்புறம் இப்போ கொடுத்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க. அது அவர் விசிகேக்காரர் கூட கிடையாது, அவர் காங்கிரஸ்காரர். விசிகேவுக்குள்ள ஏகப்பட்ட போட்டி இருக்கு சார். இப்போ ஆளூர் ஷானவாஸ் மேலேயே இவ்வளோ விமர்சனங்களை விசிகேக்காரங்க வைக்கிறாங்க. அவர் மேலே அது பொறாமையாக கூட இருக்கலாம். எனக்கு அது எதுவுமே
நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டு. இருக்கலாம் தான் நான் சொல்றேன். நமக்கு தெரியாது. ஏன்னா பொலிட்டிக்ஸ்ல வந்து எல்லாமே இருக்கும். அதிகாரத்துக்கு வரணும்னு எல்லாத்துக்குமே விருப்பம் இருக்கும் நேச்சுரலி. ஸோ அப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ளேயே அவ்வளோ போட்டி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு கட்சியில் இருக்கவருக்கு கொடுக்குறாங்க. அவருக்குமே பார்த்தா க்ளூலெஸ்ஸாக இருக்காரு, என்ன நடக்குதுன்னு அவருக்குமே தெரியல. ஏன் கொடுக்குறாங்கன்றது கூட அவருக்கு கிளியராக புரியல, எக்ஸாக்டாக புரியல அவர் டிவிலலாம் பேசும்போது. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? இப்போ ஓகே, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்கள் ஆட்களை ஃபுல்லாக திமுக கண்ட்ரோல் வச்சுருக்காங்க, அதெல்லாம் ரைட். ஆனால் இதெல்லாம் செய்வதன் மூலமாக உங்கள் சிச்சுவேஷன் எப்படி பெட்டர் ஆகும்? மேபி ஸ்லைட்லி பொலிட்டிக்கல் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. கட்சிக்குள்ள அவர் விரும்புகிற அளவுக்கு அவருக்கு கிரிப் இல்லை. அதோட வெளிப்பாடு ஏங்க ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, காட்டுமன்னார் கோயிலில் நீங்கள் போட்டி போடுறோன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்குறீங்க, ஃபைன், அது கம்பல்ஷன், அது தட் ஹேப்பன்ஸ் இன் பாலிடிக்ஸ், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் யாருக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா நாட் விஎஸ்சிகே கேண்டிடேட், தேர் ஆர் thousands ஆஃப் ஆஸ்பிரன்ஸ். நீங்கள் இன்னொரு பார்ட்டிலேருந்து கொடுக்குறீங்கன்னா தட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ, தட்ஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, தெர் ஆர் மெனி ஹார்ட் பர்னிங்ஸ் வித் இன் த பார்ட்டி. ரொம்ப பேருக்கு வருத்தம், அதில் கோபம் கூட அவர் மேலே. பட் இது ரொம்ப பேட் ஓமன் திருமாக்கு. இது எதுலேருந்து வருதுன்னு நான் பார்க்குறேன். இது நாளைக்கு என்னவாக போகுது ரியாக்ஷன்லாம் ஒரு பக்கம் விடுங்க. அவர் ஏன் இதை வை இஸ் டூயிங் இட் போது ரெண்டு விஷயம் தான். ஒன்று, அவர் விரும்புகிற மாதிரி கட்சியை கட்டுப்படுத்த முடியல. யார் எம்எல்ஏ எம்பி ஆனாலும் எந்த அளவுக்கு தன் கட்டுப்பாட்டில் இருப்பார்கள் என்ற அந்த ஐயம் அவருக்கு வந்து விட்டது. ரெண்டாவது, மேபி ஐ எம் இது சைக்கோ அனாலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இஸ் சம் சார்ட் ஆஃப் இஃப் நாட் ஃபுல்லி பொலிட்டிக்கல் டியூவல் பர்சனாலிட்டி, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி தான் எனக்கு தோணுது. ஆனால் இப்போ சில பேருக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கல, அப்போ திமுகவோட ஆதிக்கம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதை கவுண்டர் பண்ணுறாரு. ஆனால் எதிர்வினை எதுவுமே வரலையே, பார்ட்டி ஒரு கண்ட்ரோலாக தான் இருக்குது, யாரும் பார்ட்டிக்கு எதாவது திரும்பல, அப்போ எவ்ரிதிங் இஸ் இன் கண்ட்ரோல் தானே. அது திரும்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 பேருக்கு ஒன்றும் பெரிய அளவில் வந்து பார்ட்டி உள்ள ஹோல்டு கிடையாது, பெரிய அளவில் ஹோல்டு கிடையாது. 3 பேரில் 2 பேர் தான். அந்த 2 பேரில் ஒருத்தர் ஷானவாசம் கொடுக்காதது தான் சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் பேசப்படும் பொருளாச்சு. அப்படி எழுதுனவங்க அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஹவவர் ஹை யூ ஆர் த பார்ட்டி இஸ் அபவ் யூ. நீங்கள் எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் கட்சி வந்து உன்னை விட பெரிது என்ற புரிதல் இருக்கணும். இது வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு பார்ட்டியை விட இண்டிவிஜுவல்ஸ்க்கான ரோல் என்ஹான்ஸ் ஆகும்போது வரக்கூடிய ஒரு சிக்கல். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் திமுக மீதான தன்னோட கோபத்தை அவர் வெளிக்காட்டுகிறார். ஆனால் அந்த பாக்ஸிங்கில் ஃபைனல் ரவுண்டு பஞ்சு கொடுப்பாங்க தெரியுமா, அது வரும்போது பின்வாங்கிடுறாரு. இந்த பாக்ஸிங் ரிங்கில் அவங்களுக்கு தெரியும், அந்த ஃபைனல் பவுட், அந்த பவுட்டில் வந்து ஃபைனலாக ஒரு இது வரும் தெரியுமா, அது வரும்போது பின்வாங்குறாரு. இந்த டாஸ்மார்க் எதிர் மாநாடு நடந்ததுலேருந்து ஆமாம், அது எவ்வளோ பெரிய ஷேம்லெஸ் திங்குங்க. திருமாவோட ரோலுக்கு நீ மாநாடே நடத்திருக்க வேணாம். நடந்தது மாநிலத்தில், இங்கே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது, தீர்மானத்தை நீ மோடிக்கு எதிராக போடுற. எவ்வளோ வெக்கக்கேடான ஒரு மாநாடு அது. திமுகவை எதிர்க்க தைரியம் இல்லைன்னா மாநாடு நடத்தாமலே இருந்து தொலைச்சிருக்கலாமே. எதுக்கு இந்த வேஷம்? ஸ்டார்டிங் எல்லாருக்கும் நல்லா இருக்கு, நான் ஃபினிஷிங் சரியில்லை. இந்த 5 வருஷத்தில் அப்படியே பாஞ்சு வருவார், எல்லாம் பண்ணுவார். அந்த ஃபைனல் பவுட் வரும்போது அப்படியே பின்வாங்கிடுவார். சரியா ஞாபகப்படுத்துறீங்க. 64 பேர் செத்து போகிறான், மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் தலித்ஸ். மாநாடு திமுக அரசுக்கு எதிராக, அங்கே போய் உட்காந்துட்டு மோடிக்கு எதிராக தீர்மானம் போடுறீங்க. இதை விட ஒரு வெக்கங்கட்ட அரசியல் ஏதாவது இருக்க முடியுமா? அதையும் நீங்கள் செய்வீங்க. இப்போ இதில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் என்னென்னா சார், இப்போ அவர் நான் ஸ்டேட் பொலிட்டிக்ஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், நான் கண்டெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ ப்ரெஸ் மீட்டில் எண்டில் ஒன்று சொல்கிறார், 2026 தேர்தலுக்கு அப்புறம் தமிழக அரசியல் களத்தில் பெரிய ஒரு மாற்றம் வரும், ஸோ அதனால நான் தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணலான்ற இடத்துக்கு வரேன்ற மாதிரி பொருள் அவர் பேசுகிறாரு. கேள்வி வந்து இந்த கேள்வி நீங்கள் முதல்ல கேட்டிருக்கணும். 2026 அப்புறம் பெரிய மாற்றம் வரும்னு சொல்லும்போது எனக்கு நிறைய வகையில் இன்டர்பிரட் பண்ணுறாங்க. ஒன்று என்னென்னா, சிங்கிள் மெஜாரிட்டி டிஎம்கே கிடைக்காது, ஸோ அவர் வந்து அதிகாரத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி இன்டர்பிரட் பண்ணாங்க. நான் இன்னொரு ஆங்கிள் எப்படி பார்க்குறேன்னா, இன்கேஸ் ஏடிஎம்கே தோத்துருச்சுன்னா பொலிட்டிக்கல் வேக்யூம் கிரியேட் ஆகும், வளர்வதற்கு ஸ்பேஸ் இருக்கும், இண்டிபெண்டாக வளர்றதுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு ஒரு விஷன் இருக்குன்னு பார்க்குறேன் விசிகேவுக்கு. அது என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அவர் வந்து 26 பிறகு களம் வந்து பெரிய அளவில் மாறும்னு ஒன்று அவர் சொன்னது. ரெண்டாவது ஒன்று சொல்கிறார், அது ரொம்ப முக்கியமானது. திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சாலும் பிஜேபி திமுகவை உதைக்குன்றார். கரெக்டாக சொன்னார். இது எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? சரி, இவ்வளவும் சொல்லிட்டு அதனால தான் நான் போட்டி போடுறேன்ட்டு இப்போ வாபஸ் வாங்குறீங்களே, அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குலாம் என்ன அர்த்தம்? அப்போ முரண்பாடுகளின் மூட்டையாகி இருக்கிறார் திருமாவளவன். இண்டிவிஜுவல்ஸை பற்றி அவர் எடுக்கிற முடிவுகளில் மாற்றம் வந்ததுன்னா அது தப்பே கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம்.
பட் யூ ஆர் மேக்கிங் எ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், தட் எ வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட், சீரியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். 2 ஸ்டேட்மெண்ட். ஒன்று 26க்கு பிறகு கடவுள் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் மாறப்போகுது. அது என்னன்றது ஆளாளுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. என்ன கேட்டால் என்னோட வியாக்கியானம் வேறு மாதிரி இருக்கும், அது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். இன்னொரு ஸ்டேட்மெண்ட், ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், தனி மெஜாரிட்டி வந்தாலும் திமுகவை பிஜேபி உடைக்கும். திமுகவை பிஜேபி உடைக்கும்னா நீங்கள் பிஜேபியை மட்டும் அங்கே வந்து குறை சொல்லலை, உடைக்கப்படக்கூடிய அளவுக்கு திமுக பலவீனமாக இருக்குன்னு ஸ்டாலினுக்கும் சவால் விடுறீங்க. அது எப்படி ஒரு பொலிட்டிக்கலி ஷார்ப் மைண்ட் உள்ள ஆவரேஜ் டிஎம்கே கேடரோ லீடரோ எப்படி புரிஞ்சுப்பாங்க? அப்போ இவ்வளோத்தையும் சொல்லிட்டு இந்த காரணங்களை எதுக்காக சொல்கிறீங்கன்னா, நான் எதுக்காக மாநில அரசியலுக்கு வரேன், ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண போகிறேன்றதுக்கான காரணமாக இதை சொல்லிட்டு கடைசியில் நான் வந்து ஆன்டி கிளைமாக்ஸ், நான் வந்து போட்டி போடல, விளைவிக்கிறேன், இது வந்து இப்போ விலகிறதுன்றது வந்து தேர்தலில் போரில் வந்து பின்வாங்கிறதும் டாக்டிக்கல், இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ரீசன்ஸ்க்கு என்ன அர்த்தம்? அப்போ அவர் முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கிறார். அதாவது குரூஷியல் டிசிஷன்ஸில் திமுக தலைமையின் கோபத்தை மீறி அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவரை பல பேர் பல விதங்களில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதில் பத்திரிகையாளர்களும் சேர்ந்து கொண்டது தான் காலத்தின் கோலம். பொலிட்டிக்கலாக இப்படி பார்க்கலாமான்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசியல் கணக்கை முன்வைக்கிறார். 2026க்கு அப்புறம் அரசியல் களமே மாறுன்றாரு. திமுக ஜெயிச்சாலுமே திமுகவை பாஜக உடைக்கும்னு சொல்றாரு. அதை சொல்லும்போது அவர் என்ன பண்றாரு, களத்தில் எதையும் கண்டெஸ்ட் பண்றேன்னு சொல்றாரு. ஸோ திமுக மேல அழுத்தம் போடுறாரு ஒரு சைட்ல, பொலிட்டிக்கலா கண்டெஸ்ட் பண்றேன்றாரு. அப்ப கண்டெஸ்ட் பண்றதுல ரிவர்ஸ் போறாருன்னா திமுக கிட்ட இருந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாருன்னு பார்க்கலாமா அந்த ரிவர்ஸ் போறது? ஆமா, அவர் முதலமைச்சர் நேரில் கேட்கிறாரு, அப்புறம் அழுத்தம் வருது. நீங்க இதுல வந்து 2 ப்ராப்ளம், வெறும் ஒரு அசம்பிளி எலெக்ஷன் மட்டும்தான் சம்மந்தப்பட்டதுனா கூட கண்டெஸ்ட் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எம்எல்ஏ ஆகி அசம்பிளி போயிட்டீங்கன்னா லோக்சபா சீட்டு வேக்கண்ட் ஆகும், 50லேருந்து 60 கோடி செலவு பண்ணி தான் உங்களை ஜெயிக்க வச்சிருக்கோம். இதெல்லாம் அவங்க சொல்றது. இந்த தடவை யார் எலெக்ஷன் நின்னாலும் 50 கோடி செலவு பண்ணும், யார் பண்ணுவான்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அது மேபி அதெல்லாம் வந்து வெளியில் சொல்கிற சர்ஃபேஸில் சொல்கிற ரீசன்ஸாக இருக்கலாம். பலவிதமான அழுத்தங்களுக்கு அவர் ஆட்படுத்தப்படுகிறார். பலரும் அவரை வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, அவரால் அதை மீற முடியல. ஏங்க, நான் கண்டெஸ்ட் பண்ணுறேன்ற முடிவை 6 மணி நேரத்துக்கு மேலே நடந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் எடுக்கிறீங்க. அப்புறம் அந்த முடிவுலேருந்து பின்வாங்கிறத தனியாக எப்படி எடுக்கிறீங்க? அதையும் நிர்வாகிகள் தானே எடுக்கணும். அப்போ இது என்ன அரசியல்? அவர் வெறும் தெளிவில்லாமல் மட்டும் இல்லை, கடும் அழுத்தத்திற்கு ஆட்படுத்தப்படுகிறார் பல தரப்பிலிருந்தும் என்று தெரிகிறது. எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு அன்ஹெல்தி பாலிடிக்ஸ். ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி.